என்னைய சிலோன் சர்க்கார் போன வாரம் கூப்பிட்டாங்க. நான் சிலோனுக்கு போனேன். அங்க போய் பார்த்தா இந்த விடுதலை புலிகள்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் போன தடவை கூட்டத்துக்கு வந்தப்போ சிறி சபாரத்தனத்தோட எல்லாம் இங்க வந்த இல்லையா, முதலில் இலங்கைக்கு இனப்பிரச்சனைக்கு குரல் கொடுத்து சீரடி அரங்கத்திலே கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறையிலே அடைக்கப்பட்டு கோவை மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டு மீண்டும் நான் ஈரோட்டிலே கைது செய்யப்பட்டு இலங்கை தமிழர்களுக்காக சிறை சென்றவன் பழனி பாபா தான் முதலில். அதன் பின்னால் திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் களத்திலே குதித்தது. அங்க போய் காத்தாங்குடி அஜர்த்திட்ட போய் கேட்கிறேன், 1500 பேர் முஸ்லீம்களை கற்பழிச்சு அந்த பொம்பளைங்க வந்து நிக்கிறாங்க தான். எனக்கு ஆத்திரம் தாங்க முடியல. அட இனத்தால் தமிழன்னு ஒண்ணு சொன்னமே, நீ தமிழ் அரசு தானடா சொன்ன, அதனாலதான் நாங்க முஸ்லீம் ஒன்னோட சேர்ந்தோம். கடைசியில தமிழர் அரசுன்னு மாத்தின. நம்ம என்ன பண்ணோம், நியூட்ரலா இருந்தோம். சிங்களவனுக்கு நம்ம இருக்க முடியாது, ஏன்னா சிங்கள முஸ்லீம் இருக்கிறான். ஏதா ராமநாதபுரத்துல கலவரம் தான் மெட்ரா, அங்க வந்து நீங்க வந்து விடுதலை புலிக்கு ஆதரவா நடந்துட்டீங்கன்னு வைங்க, கீழக்கரையில் உள்ள முஸ்லீம் மெட்ராஸ்ல இருக்க முஸ்லீம்கள் மத்த 69 லட்சம் பேர் தமிழனோட வாழ்ந்துலே அவன் அடிச்சு தோர்த்துவானே. நாங்க neither stand for தமிழன் nor for சிங்களன், we are for Muslims. நான் உடனே ஜெயவர்தனால பர்மிஷன் வாங்கி ஒரு விடுதலை புலிகளை போய் பார்த்தேன். ஏன்னா இவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து என் எஸ்டேட்ல ஒரு காலத்தை ஒளிச்சு வச்சிருந்தேன். இதே தொப்பியை நீ பிடிச்சி உள்ளதால் இன்னைக்கு கண்ணீர் ஊரா. என்னங்கடா உங்க நிலைமைய? I was arrested for that. It was reported in the paper. நீங்க செஞ்சா நல்லதுங்கிறீங்க, நாங்க செஞ்சா பாவங்கிறீங்க. சரி விடுங்க. பேனா கத்திக்கு வழி இல்லாமல் வந்தீர்களே விடுதலை புலிகளே, உங்கள் பிரச்சனையை நான் மத்திய சர்க்காருக்கு எத்தனை முறை எந்தெந்த வகையில் எடுத்து வைத்தேன் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்னைக்கு ஏன் இஸ்லாமானவர் ரத்தத்துல நீ குளிச்சுட்ட, அதனால இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸ் ஆக்ஷன் எடுக்க சொல்லி வலியுறுத்தியது நான் தான். வந்து பேசுறேன். நான் போய் பாக்குறேன், முஸ்லீம்களே இந்த ஐபிகேஎஃப்பும் கொண்டு இருக்கான், அவனும் கொண்டு இருக்கான் விடுதலை புலிகளும். நான் 2 பேரும் கூப்பிட்டு வான் பண்ணிட்டு வந்துட்டேன். பாரு, we are neutral. நாங்க தமிழ் சகோதரர்களுக்கும் உயிர் கொடுக்கிறோம். இலங்கை தமிழர்களுக்கு முதலில் குரல் கொடுத்தவன் பழனி பாபா. எனக்கு பின்னால் தான் திகாவும் திமுகவும் களத்தில் குறித்தன என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள். சிங்கப்பூர்லயே நான் சொன்னதுனால எனக்கு அவனும் தடை போட்டான். அதை பத்தி நான் கவலைப்படல. ஆனா நீங்க இன சகோதரனையே கொண்டுட்டியே காத்தாங்குடியில, அதை பார்த்த உடனே சொன்னேன், டேய் பேனா கத்திக்கு கூட வழி இல்லாம வந்த உங்களுக்கு 40 ஏக்கராவை கொடுத்து இந்த ஸ்ரீ சபாரத்னத்தை நான் 1 வருஷத்துக்கு மேல ஒழிச்சு வச்சேங்கிறதுக்காக இந்த மோகன்தாஸ் என்ன கண்ணில் தண்ணி விட்டு ஆட்டினான். நன்றியெல்லாம் மறந்து எங்க சகோதரனையே நெஞ்சில குத்திட்டீங்க. சரி காத்திருங்க, உங்களுக்கு அதுதான் பழக்கம். எங்களால் அப்படி இருக்க முடியாது. நான் இங்க என்ன நம்புறேன் சொல்லு. சிலோனுக்காக ஒரு முஸ்லீம் பெரம்பலூர்ல ஒருத்தன் அப்துல் அண்ணனுக்கு குளிச்சுட்டான். இவன் குளிச்ச 3வது நாள் அவன் முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல கொண்டு விடுதலை புள்ளி நம்மள சேர்வு சுட்டான். அதை நம்மளை ஏற்றுக்க தமிழனா ஏற்றுக்க தயாரா இல்லை. நம்ம நாயங்க எல்லா பேரையும் ஏற்றுக்கிட்டான். எதுக்காக சொல்லுவாங்க, சமுதாயமே நீங்கள் உங்கள் குழந்தை குட்டிகளுக்கும் அரசியல் பாடத்தையும் ஜீவாதார உரிமையையும் கற்றுக் கொடுக்கவில்லை, நீங்களும் அதில் கற்று எந்த